மலச்சிக்கல் பிரச்சனை தான் மனித உடல்ல பல நோய்களுக்கு அடிப்படை காரணமா இருந்துட்டு இருக்கு. பொதுவா மனித உடல்ல தச வாயுக்கள்ல அபானங்கிற வாயு குறையறனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படுது. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய முக்கியமான 5 ஹெல்த் டிப்ஸ் சொல்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா ஒரு நாளைக்கு 4 ல இருந்து 6 முறை சிறுநீரும் 2 வேளை மலத்தை வெளியேற்றும். மலச்சிக்கல் பிரச்சனைனால நமக்கு மந்தம், பசியின்மை, தலைவலி, நரம்பு பலவீனம், இருதய பலவீனம் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரி, 1 மணி நேரம் நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சியும், குறைந்தது 7 மணி நேரம் தூக்கமும், ஒரு நாளைக்கு குறைந்தது 3 ல இருந்து 4 லிட்டர் தண்ணீரும், 3 வேளை உணவுகளையும் சரியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்மளால மலச்சிக்கல் பிரச்சனை வராம தடுக்க முடியும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நார்ச்சத்து உள்ள காய்கறி, கீரை மற்றும் பல வகைகளையும், கொழுப்பு சத்து உள்ள உணவுகளையும் அதிகமா நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராம தடுக்க முடியும். அதிக நார்ச்சத்து உள்ள காய்கறிகளான வாழைத்தண்டு, வாழைப்பூ, பனங்கிழங்கு, வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளையும், கீரை வகைகள்ல பண்ணைக்கீரை, பசலைக்கீரை போன்ற கீரைகளையும், பல வகைகள்ல நார்ச்சத்து உள்ள கொய்யாப்பழம், அத்தி, கருப்பு பன்னீர் திராட்சை மற்றும் வாழைப்பழத்துல பேன் வாழையை அடிக்கடி உணவுகள்ல சேர்த்துட்டு வரலாம். கொழுப்பு சத்துள்ள உணவுகள்ல வெண்ணெய் மற்றும் தயிரை நம்ம நீக்கிட்டு பால், மோர் மற்றும் பசு நெய்யை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராம தடுக்க முடியும். நாட்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்துல சொல்லி இருக்கிற 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்துகளை நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல்னால வரக்கூடிய மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு மற்றும் கை கால்களை வரக்கூடிய மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை வராம நம்மளால தடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.